இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபினே சொல்லுவேன். பிகாஸ் இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் அரைச்சி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, கருவேப்பிலை, வரமிளகா இது எல்லாத்தையுமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இது நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்குறப்பவே இஞ்சி ப்ளஸ் பூண்டு இது ரெண்டுமே தட்டி ஆட் பண்ணிக்கலாம். கூடயே கருவேப்பிலை ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கூடயே குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி தலையையும் ஆட் பண்ணி இதை ஒயிட் ரைஸ், சப்பாத்தி கூடலாம் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.